இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்குவிட் கேம்ன்ற மேப்புக்கு தான் வந்திருக்கோம். இவைங்க வேற ரேண்டமா தரேன்னு என்ன மேப் தர போறாய்ங்கன்னு தெரியல. நம்ம நேரத்துக்கு ஈஸியா குடுத்துட்டாய்ங்க. ஆனாலும் அக்கா பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளுது. பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, திரும்புற முன்னாடியே உட்கார போறோம். அப்பதான் நம்மள ஒண்ணும் பண்ணாது. நம்ம பெசாட்டு செவனேன்னு ஓடுவோம். நமக்கு முன்னாடி எப்படியும் 2 பேர் போய் அடி வாங்குவாய்ங்க. சொன்ன மாரியே போய் இடிச்சு விழுந்துட்டாய்ங்க. இப்பயும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாரையும் முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி போறோம். ஸோ நான் லைன கிராஸ் பண்ணாம தப்பிச்சிருவேன்னு நினைச்சீங்கன்னா, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த பொம்மை ஒவ்வொரு நேரம் வேகமா எண்ணுது, ஒவ்வொரு நேரம் மெதுவா எண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, திடுதிடுன்னு ஓடிட்டு தெரியாம உட்காந்துரணும். நம்மள மாதிரியே ஒருத்தன் பொறுமையாக உட்காந்தியான். அவனை அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. வந்ததுல இந்த அக்கா தான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படியாச்சும் இந்த அக்காவை ஃபாலோ பண்ணி, அதாவது ரவுண்டு ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கிட்ட அக்காவை ஃபாலோ பண்ணால் மேலே பிங்க் நம்மளை ஃபாலோ பண்ணுது. நெட்டு டிஃப்ரெண்ட்டில் போயிட்டு இருக்கு. எவ்வளோ ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் அடி வாங்காமல் போய் காட்டுறேன். நான் கேட்ட அந்த இனிமையான குரலை நீங்களும் கேட்கணும்ல, கேளுங்க. நமக்கு முன்னாடி அந்த அக்கா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு முன்னாடி போயிடுச்சு. இவன் எங்கேருந்து வந்தேன்னு தெரியல, நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எவ்வளோ வேகமாக போனாலும் பரவாயில்ல, நம்ம அதே ஸ்பீடில் தான் போக போகிறோம். ஏன்னா வேகமாக போனால் மண்டையிலே போட்டு படுக்க வச்சிரும். அதனால தான் மெதுவாக போயிட்டுருக்கேன். சரி, டக்குன்னு 2 பேர் உட்காந்துட்டாங்க. இதாண்டா நல்லா எப்படின்னு நான் அவசரம் முன்னாடி வந்துட்டேன். சரி, நம்ம தான் ஃபஸ்ட் ஆளாக கிராஸ் பண்ணுறோன்னு பார்த்தா இங்கே ஆல்ரெடி நிறையா பேர் இருக்காங்க. அப்புறம் தான் பார்க்குறேன் நமக்கு நெட்டு பக்கு. இதுலேயே இன்னும் 4-5 கேம் இருக்குது. அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். பை கைஸ்.